ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கோடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் வாங்கி குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸை விட வீட்லேயே உடம்புக்கு இயற்கையிலேயே குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸு புட்டிங்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. அந்த மாதிரி ரெசிபீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிஸ் ஒரு சிலதுக்கு கடல் பாசி தேவைப்படும். கடல் பாசியை கொஞ்சமாக உடச்சி இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 1-2 பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல இளநீ வச்சு தான் டெண்டர் கோகோனட் புட்டிங் பண்ண போகிறோம். இளநீ எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷான இளநியாக எடுத்துக்கோங்க. அதில் உள்ள தண்ணி தனியாகவும் அதில் இளம் வழுக்க இருக்கும் இல்லையா, அதை தனியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த இளநீ வழுக்கையை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இளநீ பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு இருந்தது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடல் பாசி சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம சீனி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிச்சு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. நம்ம சேர்த்துருக்க கடல் பாசி கரைஞ்சி 1 நிமிஷம் கொதிச்சாலே போதும். உங்களுக்கு இனிப்பே தேவையில்லை, நேச்சுரலாக அந்த இளநியோட ஃப்ளேவர் மட்டும் போதுன்னா நீங்கள் சீனி கூட சேர்க்க வேண்டாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். எப்போதுமே புட்டிங் செய்கிறதுக்கு முன்னால் அந்த மோல்டோ அந்த பாத்திரத்தோ லைட்டாக ஈரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி நம்ம எடுக்கையில் செட்டான பிறகு எடுக்கையில் ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வழுக்கையெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம காய்ச்சி வச்சுருக்க இளநியை, கடல் பாசியோட காய்ச்சி வச்சுருக்க இளநியை வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து செட் பண்ண வைக்க போகிறோம். இளநீ புட்டிங் சூப்பராக செட் ஆகிட்டு, இது நேச்சுரலாக நல்ல அந்த இளநியோட ஃப்ளேவரோட உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரோக்கன் கிளாஸ் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் பால் எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் பாசி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிப்புக்கு தகுந்தாப்பில் சீனி அல்லது கண்டென்ஸ்டு மில்க் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். இதை கைவிடாமல் கிளறி நல்ல கடல் பாசி கரையிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நான் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எந்த வாசம், வெண்ணிலா வாசம் பிடிக்குன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். ஜெல்லி கொஞ்சம் ரெடிமேட் ஜெல்லி தான், நான் பேக்கெட் ஜெல்லி வாங்கி அந்த மாதிரி பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஃப்ளேவர் வாங்கி நீங்கள் 4 ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டாலும் சரி, 4 ஃப்ளேவர் வாங்கி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ளேவர் மட்டும் போதும், ஒரே ஒரு கலர் மட்டும் போதுன்னா நீங்கள் நேச்சுரலாக அந்த ஜெல்லியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மோல்டில் செட் பண்ண போகிறோமோ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஜெல்லி பீசஸ் எல்லாம் சேர்த்துடணும். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடல் பாசி, பால், கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து அதை இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் கட்டாயம் அந்த பால் நல்லா ஆறி இருக்கணுங்க. பால் சூடாக இருந்தால் ஜெல்லி இலகி கொடுத்துடும். நல்லா ஆறின பிறகு தான் நம்ம இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு லைட்டாக ஜென்டலாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடலாம். நல்ல செட் ஆகிட்டு இப்போ நம்ம பீஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், கட் பண்ணிலேயே உங்களுக்கு அல்வா, வெண்ணெய் கட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இதில் இருக்குங்க. வாயில் போட்டாலே கரையிற மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு பானம் தான். 2 பெரிய சைஸ் நொங்கு எடுத்துருக்கேன். இலை நொங்காக தான் இருக்குது. இதை தோல் எடுத்துக்கலாம். தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஒரு மாம்பழம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த வகை மாம்பழம் பிடிக்குமோ அதை எடுத்துகிட்டு அதையும் தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கப்பில் பரிமாற போகிறீங்க அப்படின்னா அதில் தேவையான அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நொங்கும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண மாம்பழமும் சேர்த்துக்கணும். அதோட 1 கப்பு ஃபுல்லாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்த பதனி சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் மொத்தமாக ஒரு பானையில் நிறைய பேருக்கு சர்வ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு பானையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ பால் சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பாதாம் பிசினும் தேவைப்படும், சப்ஜா சீடும் தேவைப்படும். பாதாம் பிசினை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கலாம். சப்ஜா சீடு ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். ரெண்டுமே நல்லா ஊறி வந்துடுச்சு. இதோட இன்றைக்கி நான் நன்னாரி சர்பத் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் சிரப்பு கூட எடுத்துக்கலாம்.
ஒரு கப்பில் நமக்கு தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பாதாம் பிசின் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் சேர்த்துருக்கேன். இனிப்புக்கு தகுந்தாப்பில் நன்னாரி சர்பத் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துக்கணும். இல்லாட்டி நமக்கு சில சமயம் நம்ம நன்னாரி சிரப்பில் லெமன் சேர்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலும் நம்ம ஐஸ் க்யூபும் சேர்த்து பரிமாறுங்க, சூப்பராக இருக்குங்க. அடுத்து மேங்கோ புட்டிங் செய்கிறதுக்காக நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நம்மளுடைய விருப்பம் தான், இது கொஞ்சம் அதிக அளவு செய்கிறதுனால நான் 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தேன் சேர்ப்போம், மேங்கோவை அரைச்சி சேர்ப்போம், அதில் மாம்பழத்தை அரைச்சி சேர்க்கறதுனால இனிப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் சீனியும் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்துருக்கேன். இன்னும் நான் அடுப்பை ஆன் பண்ணலை, இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்ச பிறகு தான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கணுங்க. ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிச்சிடக்கூடாது. டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் இது கட்டி ஆகிடும். இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். மாம்பழத்தை எடுத்துகிட்டு நல்ல தோலை, எந்த வகை மாம்பழமாக எடுத்துக்கலாம், நம்ம அந்த தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பாதியை ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதியை மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேன் விட்டு அரைச்சிக்கலாம். இல்லை மாம்பழமே நல்ல இனிப்பாக இருந்தால் தேன் கூட தேவையில்லை, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த பாக்ஸில் செட் பண்ண போகிறோமோ, எந்த பவுலில் செட் பண்ண போகிறோமோ, ஒரு லேயர் கஸ்டர்ட் மிக்ஸ் வச்சுக்கலாம், ஒரு லேயர் மாம்பழம். இதில் இனிப்புக்கு தகுந்தாப்பில் தேன் நடுவில் சேர்த்துக்கோங்க. நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மேங்கோ பீசஸ், இதை மேலே சேர்த்துக்கலாம். மேலே சேர்த்துட்டு தேன் சேர்த்துக்கலாம். இந்த லேயரெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எது அதிக அளவில் வேணும், இல்லை நடுவில் ஃப்ரூட்ஸ் வேணும்னா நீங்கள் நடுவில் கூட நிறைய ஃப்ரூட்ஸ் மேங்கோ கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து செட் பண்ண வச்சிடலாம். இப்போ நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடல் பாசி சேர்த்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சைனா கிராஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு தகுந்தாப்பில் சீனி சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டேங்க் பவுடர் வச்சு தான் புட்டிங் செய்ய போகிறோம். டேங்க் பவுடரில் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்தாப்பில் சீனி சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேங்க் பவுடர் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பைனாப்பிள் ஃப்ளேவர். உங்களுக்கு டேங்க் பவுடர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நன்னாரி சிரப்பு கூட சேர்த்துக்கலாம். கடல் பாசி கொதிச்ச பிறகு நம்ம டேங்க் பவுடர் சேர்த்துக்கிட்டா, டேங்க் பவுடர் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியது இல்லைங்க. உடனே எடுத்து இதை ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறணும். எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அதில் நல்ல பொடியாக கட் பண்ண மாம்பழ பீசஸ் சேர்த்துக்கலாம். மாம்பழத்துக்கு பதிலாக நீங்கள் விருப்பப்பட்ட பழங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை நிறைய பழங்களை மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க கடல் பாசியை ஊற்றிட்டு 6 நாட்களில் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி வச்சுட்டா டக்குன்னு ரெடியான ஒரு புட்டிங் உங்களுக்கு கிடச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இது எல்லாமே, இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நேச்சுரலாகவே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. டேங்க் பவுடர் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நன்னாரி சிரப் வச்சு கூட இந்த மாதிரி செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.